எதிர்த்தாப்புல இருந்தே சவுண்ட் கேட்டுதான் வந்தேன். வந்து பாக்கையில காரை மூடிக்கிட்டு இருந்தாங்க. அதிக சவுண்ட் தான் சார், பயங்கர சவுண்ட் சார். காரே நொறுங்கிருச்சு, ஒரு காரே நொறுங்கிருச்சு. காரை பின்னாடி தூக்கி போட்டு வச்சிருக்கோம். அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கரெக்டா சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. விழுகிறப்ப ஒரு கத்திட்டாரு டக்குன்னு. அது விழுக சொல்லிட்டு எல்லாரும் கலந்துட்டாங்க. கரெக்டா ஒரு இனோவா காரோ ஏதோ ஒரு கார் மாதிரி இருந்துச்சு. அந்த கார்ல விழுந்து கார் அப்படி நொறுங்கிடுச்சு. நல்ல வேலை காருக்குள்ள யாரும் இல்ல, கார்ல யாரும் இல்ல. அது விழுகிறப்ப எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. கடை இங்க போட்டிருக்கோம். அது கார் அது கொஞ்சம் டேரக்ட் மாதிரி தான் கரெக்டா எங்க மேல தான் சொல்றேன். ஆனா செம்ம உடஞ்சி நொறுங்கிருச்சு. கண்டிப்பா ஆள் யாரும் இருந்தாங்கன்னா ஸ்பாட்லயே கரையா இருக்கும். இது பூரா ஒரு சிஸ்டி தான், பெரிய பூசணிக்காய் உடைக்கணும்ல, அதனால ஒரு கார் உடைஞ்சு. டிவிகே மாநாட்டு இருக்கு. எவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்திருக்குன்றத மட்டும் பாருங்க. சாரை சாரையாக ஆம்புலன்ஸ். சத்தமா கேட்டுச்சா? எப்படி கேட்டுச்சு? அதிக சவுண்ட் தான் சார், பயங்கர சவுண்ட் சார். காரே நொறுங்கிருச்சு, ஒரு காரே நொறுங்கிருச்சு. அந்த காரை பின்னாடி தூக்கி போட்டு வச்சிருக்கோம். கடல்ல இருந்து ஆளு இங்க விழுது கரெக்டா அங்க விழுந்துருச்சு. உங்க கடை தான் முதல் கடையா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எல்லாம் அப்பதான் வருது. எதிர்பாராம நடக்கிறது எதுவுமே வேணும்னே நடக்கிறது இல்ல, எல்லாமே எதிர்பாராம நடக்கிறது. கிஷ்டி கழிஞ்ச மாதிரி நினைக்கிறீங்க? ஏன்னா ஆவலாவி ரொம்ப எல்லா கட்சிக்காரங்களும் பேசுறாங்க. நான் எனக்கு 51 வயசு ஆகுது. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கட்சியில இவ்வளவு ஒரு கடையை நான் பார்த்ததே கிடையாது. நானே கடை போட்டதில்ல, இந்த வட்டம் தான் கடை போட வந்திருக்கேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் கடை தான் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பாதுகாப்பான மாநாடுன்றத நாங்க லேடிஸே கடை போட வந்திருக்கோம். நானும் எங்கேயுமே இவ்வளவு வயசுக்கு நான் கடை போட்டதே கிடையாது. இத்தனை வெயிலையும் நாங்க நின்று பாக்கணும்னு வந்திருக்கோம். அப்ப இது ஒரு கிஷ்டி மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு சில அடி தூரத்துக்கு முன்னாடி விழுந்திருக்குது. உழுகாதுன்னு நாங்க நம்பிக்கிறோம். அது உழுகாது. அடுத்தவங்க பேசுற அளவுக்கு இது அப்படி உழுகாது. கடவுள் இருக்காரு. ஆமா, விஜய் சாருக்கு கடவுள் பக்கவலமா இருக்கும். மக்கள்கள் நாங்க இருக்கிறோம். அவர் தான் 2026ல வரணும். அதனால அவருக்கு நல்ல மனசுக்கு தான் யாரு மேலேயும் உழுகல. அது அங்க போய் விழுந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? எத்தனை உயிர். இது பூரா ஒரு கிஷ்டி தான், பெரிய பூசணிக்காய் உடைக்கணும்ல, அதனால ஒரு கார் உடைஞ்சு. ஆனா இது எல்லாரும் பெருசா பேசுறாங்களே, அதெல்லாம் வேஸ்டிங் சார். சார் பேச வார்த்தைகள் வேணும்ல சார், அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்ல. இப்ப எத்தனை இடைஞ்சல். இப்ப போய் ஏன் பாலம் தோட்டுறாங்க? மாநாடு இவ்வளவு நாள் விட்டுட்டு இந்த ஒரு வார்த்தை ஏன் மாநாடுக்கு பாலத்தை தோன்றாங்க? அப்ப எத்தனை இடைஞ்சல் வருது. அவரு இப்ப மதுரையில போட்டாரு. இப்ப அவருக்கு எத்தனை கோரிக்கை வச்சாங்க. அந்த நான் அங்கிருந்து அந்த எதிர்த்தாப்புல இருந்தே சவுண்ட் கேட்டுதான் வந்தேன். வந்து பாக்கையில காரை மூடிக்கிட்டு இருந்தாங்க. என் மகன் தான் அங்க நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்க இதுல பாக்கல. நான் சவுண்ட் கேட்டு வர முன்ன இது பண்ணிட்டாங்க. அந்த கம்பு மட்டும் நெளிஞ்சிருக்கு. கரெக்டா சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. விழுகிறப்ப ஒரு கத்திட்டாரு டக்குன்னு. அது விழுக சொல்லிட்டு எல்லாரும் கலந்துட்டாங்க. கரெக்டா ஒரு இனோவா காரோ ஏதோ ஒரு கார் மாதிரி இருந்துச்சு. அந்த கார்ல விழுந்து கார் அப்படி ட்ரெயின்ல இருந்து அருந்து விழுந்துக்கிறாங்க. கீழ போல்ல இருந்து அருந்து விழுந்தா சரியா தெரியல. ஆனா வச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போறாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அவர் வெளில கூட போயிருக்க மாட்டாரு. அப்படியே அது விழுந்து கார்ல விழுந்து வருங்க. நல்ல வேலை காருக்குள்ள யாரும் இல்ல, கார்ல யாரும் இல்ல. அது விழுகிறப்ப எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. பக்கத்துல உள்ளவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி விழுக கத்தவும். கொஞ்சம் நாங்க இப்போ டிஸ்டன்ஸ்ல இருந்தோம். கடை இங்க போட்டிருக்கோம். அது கார் அது கொஞ்சம் டேரக்ட் மாதிரி தான் கரெக்டா எங்க மேல தான் விழுந்திருக்கும். அப்படி நேருக்கு நேரா பார்த்தோம். அதனால சொல்றேன், ஆனா செம்ம உடஞ்சி நொறுங்கிருச்சு. கண்டிப்பா ஆள் யாரும் இருந்தாங்கன்னா ஸ்பாட்லயே கரையா இருக்கும். அப்படி கண்ணு கண்ணா ரொம்ப இந்த மாதிரி பார்த்து நாங்களும் எவ்வளவு மாநாடுக்கெல்லாம் போயிருக்கு. இவ்வளவு கடையும் வந்தது இல்ல. அதே மாதிரி இவ்வளவு கூட்டமும் மாநாடுக்கும் போது அதையும் கூட்டம் வந்துருச்சு. ஆமா, இந்த ஒரு விஷயமும் இல்ல. அவங்க கரெக்டா தப்பிச்சிட்டாங்க. இல்லாட்டி கண்டிப்பா யாராவது இருந்தா கண்டிப்பா ஸ்பாட்லயே கரையா இருக்கும். அந்த கார்ல யாருமே இல்ல. வரவும் எல்லாரும் அப்படியே கலந்து போயிட்டாங்க. கார் அப்படியே அந்த கார் இங்க கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு வேற ஏதாவது வைப்பாங்க நினைக்கிறேன். 2026 அன்னே வரணும். அவ்வளவுதான். இப்ப நிவாரணம் கொடுக்கணும் அந்த காருக்கு. புது காரா இல்ல இல்ல அது கண்டிப்பாக இதை சரி செய்து என்னத்தை செய்ய முடியுமோ அவருக்கு அந்த நபர், அதாவது அவர் எங்களுடைய கழக தோழர், எங்களுடைய கட்சி நிர்வாகி, அவருக்கு எந்த விதத்திலும் ஒரு துளி அளவும் பாதிப்பு வர மாதிரி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். அவருக்கு பாதிப்பு வராமல் அதுக்கு என்ன ரெனிமரேஷனோ, அதுக்கு என்ன பண்ணணுமோ, அதுக்கு என்ன சரி செய்யணுமோ இன்னும் அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பண்ணி தருவோம். நாங்கள் உறுதி சொல்லியாச்சு. மாற்றுப்படி கன்ஃபார்ம்டா வந்துடும். இல்ல அதை நான் ஈவினிங் போல என்ன திருப்பி கண்டிப்பா பிளான் பண்ணணும். தலைமையிடம் பேச வேண்டும், தலைவரிடம் பேச வேண்டும், எல்லாம் பேசிட்டு இந்த சம்பவம் குறித்து அவர் கவனத்துக்கு கொண்டு போய்
இல்ல கண்டிப்பா போயிருக்கும், பிரஸ் மீடியால போயிருக்கும், கண்டிப்பா வெடிக்கம்பம் இல்லைனாலும் மாநாடு சிறப்பாக முறையில் நடைபெறும். ஒரு விஷயம் என்னன்னா, இது நான் திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு பெரிய மாநாடு இது ஒரு சின்ன நிகழ்வாக ஒரு சின்ன நிகழ்வாக நாங்க எடுத்துக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு ஓகே, யாருக்கும் எந்த ஒரு காயமோ சேதமும் இல்ல, யாருக்கும் இல்லை. பாதிக்கப்பட்ட அந்த வாகனத்திற்கும் நாங்கள் அந்த ஓனரை பேசிட்டு, இந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நபர் தான், அவருக்கு எல்லாம் பேசிட்டு அவருக்கு தேவையான நான் பர்சனலா நான் அவரை கூப்பிட்டு நான் தான் பேசி அவருக்கு தேவையான ஒத்துழைப்பும் அதுக்கு உறுதியும் இது சரி பண்றதுக்கான என்னவோ நான் பர்சனலா நானே பேசி நானே கமிட் பண்ணேன். அதனால காவல்துறை கேட்டிருந்த அனைத்து பேரும் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. என்ன அறிவுறுத்தல் கர்ப்பிணி பெண்கள் வந்து அப்படின்னு இருக்காங்க. நாங்க எல்லா இடத்துலயும் அவங்க வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம், மானிட்டரிங் போட்டிருக்கோம். கண்டிப்பா அது எப்படி ப்ராப்பரா அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் அறிவுறுத்தல் பண்ணி அவங்கள உட்கார வைக்கிறது என்னன்னு சொல்றது, ஏன்னா அவங்கள எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். சார், உங்க தரப்புல 1.5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா வந்து காவல்துறை வந்து ஒரு 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் பேர் வரை உள்ள வருவாங்க. அது நாளைக்கு நீங்க தான் பார்த்துட்டு மீடியா தான் சொல்லப்படுது. இப்ப அவ்வளவு பேர் வர்றப்ப அகாமடேட் இல்ல, அது மீடியா தான். உங்களுக்கு தெரியும் 250 ஏக்கர் அலங்கம், இது வரைக்கும் எல்லாரும் 30-40 ஏக்கர்லாம் போட்டிருப்பாங்க. 250 ஏக்கர் அலங்கம் எத்தனை லட்சம் பேர் பிடிக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு பேர். டிவிகே மாநாட்டிற்கு எவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்திருக்குன்றதை மட்டும் பாருங்கள். சாரையாக ஆம்புலன்ஸ், யாருக்கும் உயிருக்கு ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு மயக்கம், ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அசம்பாவிதனாலும் உடனடியாக செயல்படுவதற்கு வரிசை கட்டி ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கும் காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். தனியார் ஆம்புலன்ஸை டிவிகே சார்பாக அவங்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அரசு சார்பிலையும் அவங்க கேட்டிருந்தாங்க. வரிசை கட்டி சாரையாக ஆம்புலன்ஸ் உள்ளே போயிட்டுருக்க காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். மொத்தமாக 40 ஆம்புலன்ஸு தயார் நிலையில் இருக்கும். திடலை சுற்றி வந்து மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த ஆம்புலன்ஸ் இப்போ போகிற காட்சி பார்த்திங்கன்னா பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. எந்த மாநாட்டிற்கு இத்தனை ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது, யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மறுபக்கம் காவல்துறையினர் வந்து பாருங்கள், அதாவது இன்றைக்கி இரவு வந்து ஏராளமான வாகனங்கள் உள்ளே வரப்போகுது. இந்த திடலும் ஒன்று சுற்றி வந்து இந்த மாநாட்டு திடலுக்கு முன்பாக 4-5 இடங்களில் வந்து பார்க்கிங் வசதி செஞ்சுருக்கிறாங்க. அது பிரம்மாண்டமான எல்லாமே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தான் நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. வாகனங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ வேணாலும் நிறுத்தலாம் அப்படின்ற நிலையில் 4 இடங்களில் வந்து பார்க்கிங் வசதி போட்டிருக்காங்க. அந்த பாதுகாப்பு பணியில் இப்போதைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. நாளைய தினம் வந்து 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.